என் மருமகன் வந்துட்டாரு. மகன் பேசியா மருமகன் பேசியா அந்த கதையா தான் இருக்குது. மருமகன் பேசியா இருக்கு. ஒருத்தர் தனியா மேல ஊத்து வரத்த பாரு. அவுத்து போட்டுக்கலாம். அந்த வண்டி அந்த வண்டி என் பையன் முறுக்க மாட்டாரு. உட்காந்து முருகன் என்ன பண்ணுவான்? சரி நான் என் பிள்ளைய கேட்கிறேன். மாமன் இருக்காங்க. நாயகா அப்பா வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். மாமா வந்திருக்காரு. ஒரு செய்தி ஆயிடுச்சு. அதாவது வந்தா உனக்கு ஓம் என்று சொல்ல முடியாத பொருளுக்கு ஐக்கியமானவனே உண்மைதான். உலகத்திலே முதல் கடவுளாக உன்னை தோன்றப்பட்டு செய்திருக்கிறோம். அதனால மாமா வந்திருக்காரு. மாமனை பார்க்கணும். மாமா வந்திருக்காரு. ஆமா. ஏன்பா என்ன விஷயம்? மாமனை பார்த்து கேட்டாதானே தெரியும். சரிப்பா. மாமா வணக்கம். மாமா நல்லா மருமகனா ரொம்ப எழுப்புறோம். கொடி பட்டில கட்ட கிடையாது மாதிரி. மாமா அத்தனை நல்லா இருக்குதா? மாமா என் பக்கத்துல தான் நிக்கிறான். நீ கையோட ஐயோ எனக்கு தில்லுன்னு கை வச்சு. மாமா மாமா நடந்து போக அத்தை கொஞ்சம் கிட்ட வர சொல்றான். கிட்ட வர சொல்றான். என்ன பண்ணுவேன்? மாமா என்ன ஏன் வச்சீர்? எனக்கு இடம் வந்து விட்டது. என்ன இடர்? மது என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன். சரி. அவன் பெருமதியவனால் உருவாக்கப்பட்டவன். யாரு? மது கைடன் 2 பேர். 2 அரக்கன். அந்த கைடன் என்று சொல்லக்கூடியவனையும் சொன்னா நான் தப்பளிப்பேன். சரி. உங்க அப்பா சங்கு ஊதுவாரி. ஆமா. நீ அதுக்கு தகுந்த அடவு போடணும். மாமா மாமா எனக்கு சப்பானி காலு, பானை வயிறு, ஏழை முகம், புறம் போன்ற காது, என்னால என்ன மாமா ஆகுது? என்ன பார்த்தா அது மனம் இறங்கிடும். எங்க அப்பா பேர் பட்டாலு, ஓட்டாண்டி, பிச்சாண்டி, பைத்தியம் முடிச்சாலு, சுடுகாட்டுல இருக்கக்கூடிய ஆளு. அப்படி ஒரு வார்த்தை சொல்லி நீ சொல்லவே ஆளு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு. இந்த சாமானி போட்ட பண்ணா வேலை எங்க இருந்து இருக்கக்கூடிய உனக்கு பொண்ணுக்காக போய் காட்டாக போய் கேள்வி பொண்ணு பார்த்தாலும் பாரு, இல்ல மாமியார் பார்த்தாலும் பாரு, யார பார்த்தாலும் பாரு. எங்களுக்கு உடம்பு முடியாது முடியாது முடியாது. அதனா உன் கையால மடியக்கூடிய நிதி இருக்குது. அப்படியா? அதனால என்ன செய்யலாம்? சரி நீ அடவு போடுற. சரி நாங்க தப்படிச்சு பாட்டு பாடுறோம். சரி அவன் கலை சிரிப்பான். அந்த சுண்டிக்கதை இருக்கு இல்லையா? ஆமா. இதனால அந்த சக்கரை பேசுறேன். மாமா அப்படி நான் நடிச்சேன் என்றால் எனக்கு என்ன நீங்க கொடுப்பீங்க? ஊதியம் கொடுக்கணும் இல்ல அதுதான் கேக்குறான். என்ன உமா கொடுப்ப? என்ன வேண்டும்? உன்னுடைய பெண் வேண்டும். பொண்ணு மேல மருமாவனா ஏண்டா மருமாவனா முறுக்கு முறுக்கு பிரிய என்ன ஆகும்? முறுக்கு முறுக்கு பிரிய என்ன ஆகும்? அதமா பேசாமல மருமாவனா மாமா உனக்கு பெண்ணு என்ன? நான் மாதாவை கூட கூடிய சேர்த்து அனுப்புறேன். உதவி சித்தப்பா எனக்கு நல்லா தெரியும் மாமா. சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டும். ஆதாயவாணி பூவாதேவி சாட்சியாக உன்னுடைய மகள் இருவரையும் சித்தி புத்தியையும் கொடுக்கணும். தவறாக நினைக்க வேண்டாம் மாமா. என்னுடைய மாமி இருக்கும்படியான இடத்தில் தான் செல்வம் கொய்த்திருக்கும். இந்த கற்பகம் இருக்கும் அனைத்து இடங்களிலும் அந்த செல்வம் பாக்கி கிடைக்கணும். உண்மைதான். ஏன்னா இப்ப உங்க அப்பா ஆஞ்சா இருக்கிறாரு. ஆமா அது ஒன்னும் செல்வம் கிடையாது. ஆனா உன் மனைவி எங்க வீட்டுல வந்து அமரணும். அது இல்லாத என் பையனுக்கு வேற ஒரு கருத்து. உன் மக 2 அறியாத பெண்ணு, வேலை தெரியாது. இது வேலை தெரிஞ்சு பொண்ணு வேலை வீட்டை கத்து கொடுத்து சக்கரத்தை எடுத்து சத்தியம் சத்தியம் கொடுத்துறாங்க. பொண்ணு ஒத்துக்காக போட்டுறேன். அவன்ட்டு அடி ஒத்துக்குது ஒத்துக்கலாம். 3 நாள் கூட வந்துட்டு போட்டுமே. அதான் அது ஒத்துக்கலாம். என் தங்கச்சி கொஞ்சம் கூட பூச்சி கிடையாது. இனிமேல் வருவாங்க. பொண்ணு ஒத்துக்குது. எனக்கு வந்து 8 மனைவிகள் 16 கோவிஸ்திரிகள். அதாவது தொட்டு தாலி கட்டின பட்டது 8 பேர். 8 பேர்ல அந்த 2 பொண்ணு சித்தி குட்டிக்கு பரவா கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. 8ல 2 போய் 6 வச்சு குடும்பம்னு 2 அடுப்பு என் பையன்.
சத்தியமா படித்து விட்டால் சத்தியம் 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 அந்த சூழல் மசமா கருத்துமால இருப்பானா அவன் பிறகு அவன் வேண்டி ஏற்பாடு பண்ணுப்போ அதுக்கு உட்காரு இங்க வா என் மருமகனை பார் தப்பு சொன்னதெல்லாம் தப்பு மாமா எங்க 4 பேர் உயிர் உண்மைதான் பக்கத்தை தப்பிட்டாரு அவன் பக்கத்து புரிஞ்சு ஓடுவான் மாமா நிக்கிற மாமா கூட போறேன் இவன் சக்கரத்தை வெறும் எடுத்தான் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு வா நம்ம ஓட்ட வழக்க வழக்கம் ஆளுக்கு அப்படி இப்படிமா காட்டிதான் அப்புறம் வேலைக்கு வருவாரு கல்யாணம் பண்ணி போட்டு சரி மாமா திருமணத்துக்கு முன்பு எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் பாலகணபதி மருத மாமா பாலகணபதி மருத கணபதி நிறுத்த கணபதி சங்கம் கணபதி லட்சுமி கணபதி சொல்லும்படியான 108 கணபதியாக அவதாரம் எடுத்து அதில் ஒரு கணபதியாகப்பட்டது ஜோதி கணபதி இந்த ஊரிலே மாமா இந்த ஊரிலே நான் ஜோதி கணபதியாக அமர்ந்து இந்த அசுரனை யார் வந்து எனக்கு முத்தனுடைய தேங்காயை வலியிட்டு என்னிடம் வரம் கேட்கின்றாரோ அவருக்கு அதை தட்டாமல் கொடுக்க வேண்டும். மக்கள் என்ன மனதில் குறைகளை நினைக்கிறார்களோ அந்த குறைகளை தீர்த்து உன்னுடைய தம்பிக்கு குறைநீக்க குரல் உனக்கு விலை தீர்த்த விநாயகன் ஒரு பெயர் அப்படியாகட்டும் கோடி விநாயகன் என்ற பெயரோடு சேர்த்து விலை தீர்த்த விநாயகன் என்ற பெயரை சற்றி மக்களை நல்லவர்கள் சொல்லுங்கள் என் பிள்ளையை என்னுடைய மக்களை கூப்பிட்டு அழைக்கின்றேன். அம்மா சித்தி ஐயா டிவி அம்மா அம்மா பெற்றோர்களே என்னுடைய மருமக பிள்ளை என்னுடைய மருமக பிள்ளை விநாயகர் பெருமான் ஜோதி விநாயகன் விளைச்சிட்டு விநாயகன் அவருடைய திருமணம் நடக்க போகிறது. அந்த திருமணத்திற்காக இதை உலகம் கிராமத்தைச் சேர்ந்த சாரணையை சேர்ந்த பொதுமக்கள் எல்லோரும் விநாயகருடைய கல்யாண வரிசை பணமாக 101 ரூபாய் அன்பளிப்பாக